ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டோட மகாலட்சுமி வாசம் செய்கிற அந்த நிலைவாசல் எப்படி மங்களகரமாக இருந்தால் எல்லா தெய்வங்களும் அதில் குடியிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். நிலைவாசலில் என்னெல்லாம் தவிர்க்கணும், என்னெல்லாம் வச்சு வணங்கணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டோட நிலைவாசலுங்கிறது என்னென்னா, அதில் தான் நல்ல தேவதைகள், குலதெய்வம், மகாலட்சுமின்னு எல்லாரும் வாசம் செய்கிற இடம் அந்த நிலைவாசல் தான். அதனால தான் அதை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஈர துணியை வச்சு நிலவாசலை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம வழிபாடையே ஆரம்பிக்கணும். நிலைவாசல் பூஜை பண்ணணும். நம்ம குலதெய்வமே இருக்கிறது அங்கே தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் பூஜை வச்ச பிறகு தான் நம்ம உள்ளேயே போகணும். நிலவாசலுங்கிறது எப்போவும் சுத்தமாக வாசனையாக இருக்கணும். எப்போவுமே நல்ல வாசனை உள்ள மலர்களை அதில் தொங்க இடலாம். இல்லை அப்படி முடியாதவங்க கீழே ஒரு மலராவது டெய்லி அதற்கு சமர்ப்பணம் பண்ணி நம்ம இது பண்ணணும். அப்புறம் வாசலில் டெய்லி கோலம் போடணும். இந்த மாதிரி கோலத்தை நம்ம அந்த நிலவாசல்லையே படிக்கோலமாக நல்லா அழகாக வரைஞ்சிக்கணும். அப்புறம் வெள்ளி செவ்வாழை மாவிலை தோரணம் கட்டணும். நிலவாசலில் மாவிலை தோரணம் கட்டணும். முடியாதவங்க ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் வரும்போதாவது மாவிலை தோரணம் கட்டிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோலெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ண பிறகு 2 அகல் விளக்கு நிலவாசலில் எப்போவும் கொளுத்திட்டு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற பூஜை அறையில் விளக்கேற்றணும். நம்ம நிலைவாசலுங்கிறது எப்போவுமே ரொம்ப வாசனையாக இருக்கணும். காலையிலையும் சரி, சாயந்தரமும் சரி 2 பத்தி இல்லை சாம்பிராணி போட்டு அது பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப அவசியம். அந்த வாசல் நிலவாசல் எப்போவும் ரொம்ப வாசனை மிகுந்ததாக இருக்கணும். அதுக்காக தான் நல்லா பூவால் அலங்காரம் பண்ணலாம். அப்புறமா நம்ம கண்டிப்பாக வெள்ளி செவ்வாயிலையாவது எலுமிச்சம்பழத்தில் மஞ்சளும் குங்குமமும் தடவி நிலவாசலில் வைக்கணும். இதனால் தீய சக்திகளோ இல்லை நம்ம மேலே படுற கண் திருஷ்டியோ நம்ம வீட்டுக்கும் நமக்கும் படாமல் ரொம்ப காத்துக்கும். அப்புறம் உருளியில் பூ போட்டு வைக்கலாம். இதுவும் கண் திருஷ்டியை போக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். பார்க்கவே பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவிட்டி எல்லாம் போக வச்சிரும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிலவாசலில் பண்ணும்போது வீடு எப்போவுமே மகாலட்சுமி வாசம் நிறைஞ்சிருக்கும். குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ நிலைவாசலில் நின்று என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாமா? எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளையும் அதில் நின்று பேசவே கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல தேவதைகள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அதனால் நிலைவாசலில் நின்று அபசகுணமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நிலைவாசலில் ஒரு நாளும் தலை வச்சு படுக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் அதில் உட்காரவே கூடாது. நம்ம வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க. நிலவாசலில் உட்காரவே கூடாது. அப்புறமா நகத்தை கடித்து துப்புறது அதெல்லாம் நிலைவாசலில் நின்றுட்டு பண்ணவே கூடாது. அதெல்லாம் ரொம்பவே நெகட்டிவாக தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். நிலவாசலை எவ்வளோ மங்களகரமாக வச்சு அதுக்கு பூஜைகள்லாம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும். மகாலட்சுமி, குலதெய்வம்னு எல்லா சுவாமிகளும் நம்மளை ஆசீர்வதிக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.